ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பொலப்பலன்னு பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி பொலப்பலன்னு வந்திருக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. குக்கர் காஞ்சோன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ போட்டுக்கோங்க. பிரியாணி இலை போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பிரியாணிக்கெலாம் நல்லா வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இப்படி பிழிஞ்சு விட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தயிர் நிறையா சேர்த்தா பிரியாணி ஒரு மாதிரி குழஞ்சிடும். அதனால் கம்மியாகவே தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்து நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சோன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தோன்னா உப்பு சரியாக இருக்காதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 விசில் வைங்க.
3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி குலையாமல் வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.